மதியம் 1 மணிக்கு மொட்டை வெயில்ல இந்த வயசுலயும் இந்த ஐயா மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்காரு. இவர் இக்கிகாயை ஃபாலோ பண்றாரு அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? இல்ல இக்கிகாய் அப்படிங்கிற புக்ல நான் வேற ஒரு கான்செப்டை கேள்விப்பட்டனே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொன்னீங்க அப்படின்னா அந்த புத்தகத்துல இக்கிகாய் அப்படிங்கிற கான்செப்டை தப்பா சொல்லியிருக்காங்க. எஸ், அந்த புத்தகத்தில் தப்பாக தான் சொல்லியிருக்காங்க. இக்கிகாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸான ஒரு செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் புக்கு. நீங்கள் நிறைய பேர் அதோட புக் சம்மரிஸ் பார்த்துருக்கலாம். நீண்ட நாட்கள் ஆரோக்கியமாக வாழ்வதற்கான ஜப்பானியர்கள் ரகசியம் அப்படிங்கிற மாதிரி அந்த இக்கிகாய் அப்படிங்கிற புக்கை அதோட கான்செப்ட் டிசைன் பண்ணி கொண்டு போயிருப்பாங்க. நமக்கு இந்த ஒரு தேடல் இருக்கும் இல்லைங்களா, நம்முடைய பேஷன் அப்படின்னா என்ன, நம்முடைய மிஷன் என்ன, நம்ம எந்த ஒரு ப்ரொஃபஷனல் ஃபீல்டுக்குள்ளே போகணும் அப்படிங்கிற கேள்விகள் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த இக்கிகாய் இந்த புத்தகத்தில் இந்த ஒரு வென் டயக்ராமை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பேஷன் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா எது பேஷன் அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு பர்டிகுலர் விஷயத்தில் ரொம்ப பெஸ்ட்டாக இருப்பீங்க, அட் த சேம் டைம் அது உங்களுக்கு பிடிச்சி பண்ணுவீங்க. இந்த ரெண்டு விஷயமும் ஒன்றா இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு செயலை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அதுதான் உங்களுடைய பேஷன். ரெண்டாவது உங்களுடைய மிஷன் அப்படின்னா என்னென்னா இந்த உலகத்துக்கு தேவைப்படுற ஒரு விஷயம், அட் த சேம் டைம் அதை செய்கிறதுக்கு உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா அதுதான் உங்களுடைய மிஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்தது ஒகேஷன்னா சம்திங் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு தொழில் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். லைக் ஒரு பிஸ்னஸ் மாதிரி, ஒரு ஃப்ரீலான்சிங் மாதிரி, எனிதிங். ஸோ நீங்கள் பணம் சம்பாதிக்கிறதுக்கு பயன்படுத்துகிற ஒரு விஷயம் அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஸோ அது இந்த உலகத்துக்கு தேவையான ஒரு விஷயம் இருக்குது. அந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சீங்க, கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு பணம் கிடைக்கும் அப்படின்னா அது உங்களுடைய ஒகேஷன். அடுத்தது இந்த ப்ரொஃபஷன் ஒரு விஷயம் சொல்லுவோம் இல்லைங்களா, அது என்ன அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு விஷயத்தில் சிறப்பாக இருக்கிறீங்களோ அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யும் போது உங்களுக்கு பணம் கிடைக்கும் அப்படின்னா அது உங்களுடைய ப்ரொஃபஷன். இப்போ அந்த பேஷன், மிஷன், ப்ரொஃபஷன், ஒகேஷன் இந்த 4 விஷயத்தோட கலவை தான் இக்கிகாய் அப்படிங்கிற மாதிரி இந்த புக்கில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த கான்செப்ட் டோட்டலி தப்பான ஒரு கான்செப்ட். இக்கிகாய் அப்படிங்கிற இந்த ஜாப்பனீஸ் கான்செப்ட்டுக்கும் இந்த புக்கில் சொல்லியிருக்கிற விஷயத்துக்கும் பார்த்தீங்கன்னா சம்பந்தம் இல்லை. சரி, இதுக்கு பின்னாடி இருக்கிற கதை என்ன, உண்மையான இக்கிகாய் அப்படின்னா என்ன, அண்ட் இந்த புத்தகத்துக்கு பின்னாடி இருக்கிற அந்த விஷயங்கள் என்ன, எக்ஸாக்டாக இது இக்கிகாய் இல்லை அப்படின்னா இது வேற என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக நம்ம பார்க்க இருக்கிறோம். அக்டோபர் 2021 ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன் இந்த ப்ளூ ஜோன் அப்படிங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணி. அது என்னது ப்ளூ ஜோன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த உலகத்தில் ஒரு 5 முக்கியமான இடங்கள் இருக்குது, பகுதிகள் இருக்குது. அந்த பகுதியில் வாழக்கூடிய மனிதர்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 வயசுக்கு மேலே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. 100 வயசுக்கு மேலே வாழ்ந்தாலுமே அவங்க ரொம்ப ஆரோக்கியமாக நடமாடிக்கிட்டு இருக்கிற ஒரு மனிதர்களாக காணப்படுறாங்க. ஏன் குறிப்பிட்டு இந்த பகுதியில் வாழ்கிறவங்க மட்டும் அவ்வளோ காலம் வாழ்கிறாங்க, அதுவும் ஏன் நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அவங்களுடைய வாழ்க்கை முறை தான் காரணம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ப்ளூ ஜோனை பற்றி கேள்விப்பட்டதுக்கப்புறம் அதை பற்றின நிறைய டாக்குமெண்ட்ரிஸ் பார்க்க ஆரம்பித்தேன். ஈவன் அந்த வீடியோவில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 4 or 5 டாக்குமெண்ட்ரிஸ் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த வீடியோ மேக் பண்ணியிருப்பேன். ஒவ்வொரு ப்ளூ ஜோன் பகுதிக்குமே போய் அங்கே அவங்க மக்கள் எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க, அவங்க என்னென்ன விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படிங்கிற எல்லா கான்செப்டையுமே அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அப்படி பார்த்துட்டு வரும்போது ஜப்பானில் ஒக்கினாவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி தீவு இருக்குது. அந்த தீவில் வாழக்கூடிய மனிதர்கள் 100 வயசுக்கு மேலே வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அதாவது அது ஒரு ப்ளூ ஜோன் பகுதி. அந்த ஒக்கினாவா தீவில் வாழக்கூடிய அந்த ஜப்பானியர்கள் நீண்ட நாட்கள் வாழ்வதற்கும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கான ஒரே ஒரு காரணம் என்ன அப்படின்னா அவங்க எல்லாருமே இக்கிகாய் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்க லைஃப்பில் இக்கிகாய் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறத அந்த டாக்குமெண்ட்ரி மூலமாக தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த டைமில் இந்த இக்கிகாய் புக்கில் இருக்கக்கூடிய இந்த கான்செப்டும் அந்த டாக்குமெண்ட்ரியில் பார்த்த ஒரு விஷயமும் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று முரண்படுற மாதிரி இருந்துச்சு. எக்ஸ்ட்ரீம்லி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயமா இருந்துச்சு. பட் அது எல்லாமே ஒரே ஒரு சின்ன பாயிண்டில் மட்டுமே கனெக்ட் ஆகும். அந்த அடிப்படையில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இக்கிகாய் அப்படிங்கிற அந்த புத்தகத்துக்கு பார்த்தீங்கன்னா இக்கிகாய்னு பேரே வச்சிருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் எனக்கு புரிய வந்துச்சு. சரி, இந்த இக்கிகாய் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பின்னாடி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த புக்கோட கதைக்கு வருவோம். இந்த புக்கு எப்படி கிரியேட் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவான ஆரம்பத்தில் ஸ்டார்டிங்கில் சொன்ன இல்லைங்களா ஒரு வென் டயக்ராம். இந்த வென் டயக்ராமை பேஸ் பண்ணி தான் இந்த புக்கோட கான்செப்ட் பின்னாடி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஆண்ட்ரூ சுசுனாகா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இந்த ஒரு வென் டயக்ராமை டெவலப் பண்ணுறாரு. இவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்பெயினில் இருக்கக்கூடிய ஒரு அஸ்ட்ராலஜி ஸ்கூலோட டைரக்டர். ஸோ இவருடைய மெயினான ஒர்க் என்ன அப்படின்னா நிறைய ரீசர்ச் பண்ணுறது, அவருடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவருடைய கம்யூனிட்டிக்கு நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுறது, டீச் பண்ணுறது அப்படின்ட்டு அவருடைய வேலையை பார்த்துட்டு வரும்போது இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு கான்செப்ட் அவருக்கு தோணியிருக்கு. அதை ஒரு வென் டயக்ராமாக வரைஞ்சிருக்காரு. அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா பர்பஸ் வென் டயக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்கிறாரு. இந்த வென் டயக்ராம் மூலமாக எக்ஸாக்டாக நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா
நம்முடைய பர்பஸ் என்ன, நம்ம வாழ்வதற்கான நோக்கம் என்ன, சிம்பிளாக நம்ம இந்த உலகத்தில் நம்ம ஏன் இருக்கிறோம், நம்ம நோக்கம் என்னங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய விஷயந்தான் இந்த பர்பஸ் வென் டயக்ராம் அப்படிங்கிறது. இந்த வென் டயக்ராமை இவர் கிரியேட் பண்ணினதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த வென் டயக்ராமை வந்து எல்லாத்துக்கும் வந்து ஷேர் பண்ணுறாரு. பட் இந்த கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கிறதுனால ரொம்ப வேகமாக எல்லாத்தினாலையும் வந்து ஷேர் பண்ணப்பட்டுச்சு. இதுக்கப்புறம் மார்க் வின் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு டெட்டாக் வந்து பார்க்குறாரு. அந்த டெட்டாக்ல வந்து இக்கிகாய் அப்படிங்கிற கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. இவர் என்ன பண்ணார் அப்படின்னா இந்த ரெண்டு விஷயத்தையும் ஒன்றா கனெக்ட் பண்ணி, அதாவது அந்த டெட்டாக்ல சொல்லப்பட்ட இக்கிகாய் அப்படிங்கிற கான்செப்டும் இந்த பர்பஸ் வென் டயக்ராமையும் ஒன்றா இணைச்சு ஒரு பிளாக் போஸ்ட்டை வந்து எழுதுறாரு. அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் யுவர் இக்கிகாய் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறாரு. அங்கே ஆரம்பிச்சது தான் இந்த இக்கிகாய் அப்படிங்கிற இந்த புக்கோட விதை. அதுக்கப்புறம் இந்த பிளாக் போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வைரல் ஆகுது, நிறைய பேர்னால வந்து படிக்கப்படுது. அதுக்கப்புறம் அந்த புக்காவும் வந்து வெளிவருது. பட் இந்த ஆக்சுவல் ஜாப்பனீஸ் கான்செப்டான இக்கிகாயோடு இதை கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இது வந்து ஒரு ரியல் இக்கிகாய் அப்படின்னு சொல்லவே முடியாது. இக்கிகாய் அப்படின்னு பேர் வச்சிருக்கிற அந்த புத்தகத்தினுடைய எக்ஸாக்ட் மெசேஜ் என்ன, எக்ஸாக்டான கண்டென்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய பர்பஸ் என்ன அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, அண்ட் தென் அந்த பர்பஸ் நோக்கம் அப்படிங்கிற விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் அந்த புக்கோட எக்ஸாக்ட் கான்செப்ட். சரி, இந்த இக்கிகாய் அப்படிங்கிறதுக்கும் இந்த புக்கில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த பர்பஸ் அப்படிங்கிறதுக்கும் என்ன ஒரு பெரிய தொடர்புன்னு கேட்டிங்கன்னா இந்த இக்கிகாய் அப்படின்னு வரும்போது இட்ஸ் சம்திங் பர்சனல். அதாவது எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம், நான் வந்து ரொம்ப விரும்புகிற ஒரு விஷயம், நான் வந்து லவ் பண்ணுற ஒரு விஷயம், அந்த ஒரு விஷயத்தை நான் தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா அதுதான் வந்து இக்கிகாய். இப்போ நான் அந்த டாக்குமெண்ட்ரி சிலதெல்லாம் வந்து பார்த்தேன் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ அங்கே வந்து டாக்குமெண்ட்ரியில் அந்த ஜப்பானியர்களுடைய லைஃப் ஸ்டைலை வந்து காமிக்கும் போது ஒரு விஷயத்தை வந்து காமிக்கிறாங்க. என்ன அப்படின்னா அங்கே இருக்கிற ஒரு வயதானவங்க எல்லாருமே வந்து ஒரு கம்யூனிட்டியாக வந்து இணைஞ்சு செயல்படுறாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஈவினிங் டைம் ஆயிடுச்சு, ஒரு சனிக்கிழமை ஈவினிங் டைம் ஆயிடுச்சு அப்படின்னா ஒன்றா வந்து எல்லாம் வந்து கூடி கரோக்கியில் வந்து பாட்டு பாடுறாங்க, என்ஜாய் பண்ணுறாங்க, அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா அவங்க வந்து ரிட்டையர்ட் ஆகாமல் அவங்களுக்கு பிடிச்ச வேலையை தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அதாவது நமக்கு வயசாயிருச்சு, நம்ம வந்து சும்மா உட்காந்து ஓய்வெடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அவங்க ஏதோ ஒரு வேலையில் தொடர்ச்சியாக ஈடுபட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த வேலையை அவங்க பிடிச்சி பண்ணுறாங்க. நான் என்னுடைய வீடியோவில் ஏற்கனவே மென்ஷன் பண்ண ஒரு விஷயந்தான் என்ன அப்படின்னா அந்த டாக்குமெண்ட்ரி நான் வந்து பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு வயசான வந்து ஒரு தாத்தா இருக்கிறாரு. கிட்டத்தட்ட அவர் நடக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் வந்து ஒரு 45 வயசால் நடந்தால் எப்படி நடப்போகிறோம் அப்படி நடக்கிறாரு. ஸோ அவர் வந்து நடந்துக்கிட்டே போயிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா நான் வந்து என்னுடைய தோட்டத்தில், என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய வீட்டு தோட்டத்தில் வந்து காய்கறிகள் விளைவிக்கிறேன் அப்படிங்கிறாரு. எதுக்கு இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது என்னுடைய பேர பசங்களுக்காக நான் இதெல்லாம் வந்து பண்ணுறேன். இக்கிகாய் சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. நீங்கள் வந்து ஒரு ஃபார்முலாக்குள்ளே வந்து போட்டு அதை வந்து அடைச்சி அதெல்லாம் பண்ணணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் வந்து ஒரு ஒர்க்கை நீங்கள் வந்து தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா அதை பிடிச்சி பண்ணுறீங்க அப்படின்னா இக்கிகாய் சிம்பிள். பட் இந்த பர்பஸ் அப்படின்னு வரும்போது, எஸ்பெஷலி இந்த பேஷன், இந்த பர்பஸ் அப்படிலாம் வரும்போது இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லைங்களா. பேஷனை வந்து ஹாபியாக ஃபாலோ பண்ணலாம், பேஷனை வந்து நீங்கள் பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணலாம், இப்படி வேணால் பண்ணலாம் இல்லைங்களா. ஸோ அதுக்கு தான் வந்து அந்த ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் வந்து இந்த வென் டயக்ராம். இப்போ நம்ம இந்த ஐயாவோட கதைக்கு வருவோம். எனக்கு தெரிஞ்சு இந்த ஐயாவை நான் ரொம்ப வருஷமாக பார்த்துட்டு இருக்கேன். இவர் வந்து பார்த்திங்கன்னா இப்படியே தான் இருக்கார். இவருடைய வேலை என்ன அப்படின்னா மாடு மேய்ப்பார், அதுக்கப்புறம் வந்து பால் கறப்பார், தோட்டத்தை வந்து பார்த்துக்குவார். அதுதான் வந்து இவருடைய வேலை. இப்போ இந்த விஷயத்தையெல்லாம் அவர் எதுக்காக பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு உண்மையாகவே நிறைய பணம் சம்பாதிக்கணும், அதை பண்ணணும் அப்படிலாம் வந்து பண்ணியிருக்க மாட்டார். ஏன்னா இவர் வந்து இவருடைய சின்ன வயசுலேருந்தே இந்த வேலையை வந்து அவர் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். இவர் மாதிரி இருக்கிற நிறைய பேர் வந்து இப்படி தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போது நீங்கள் அந்த மாதிரியான நபர்களை கிராமங்களில் வந்து பார்க்கலாம். இவங்களாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம வாழணும் அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம வந்து பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை புரிதலை வந்து ஏற்படுத்திட்டு ஒன்று விவசாயமோ அல்லது விவசாயம் சார்ந்த மற்ற தொழில்களோ மற்ற வேலைகளில் வந்து ஈடுபட்டு அவங்களுடைய வாழ்க்கையை அப்படியே வந்து ரன் பண்ணி கொண்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய வாழ்க்கை முறை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 சிம்பிளானதாக தான் இருக்கும். இதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து ரொம்ப வயசானாலும் கூட எனக்கு வந்து இந்த டைமுக்கு வந்து நான் வந்து மாட்டை பிடிச்சி கட்டணும், மாட்டுக்கு வந்து தண்ணி காட்டணும், நான் வந்து இந்த வேலையை வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த வேலைகளை ரொம்ப பிஸியாக இருக்காங்க. பார்த்தீங்களா, அந்த பிஸினஸ் தான் வந்து அவங்க வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக இயங்குறதுக்கு அடிப்படை காரணம். பாலோ கொய்லாவோட அழகான ஒரு கோட் இருக்குது. நமக்கு வந்து வயசாகிறதுனால நம்ம விளையாடுறதை நிப்பாட்டுறது இல்லை, நம்ம விளையாடுறதை நிப்பாட்டுறதுனால தான் நமக்கு வயசாகுதுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லுவார். ஸோ அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இக்கிகாய் அப்படின்னா
நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து பிடிச்ச விஷயத்த லவ் பண்ணுற ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அது வந்து உங்களுடைய வாழ்க்கையை வந்து மேலும் மேலும் அழகாக்கிட்டே போகும். அந்த வேலையை நீங்கள் வந்து தொடர்ச்சியாக செய்கிறதுக்கு உங்களுடைய ஆயுளை வந்து அதை நீட்டிக்கிட்டே போகும். உங்களை வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டே இருக்கும். பட் இதுக்கு ஆப்போசிட்டாக நம்ம வந்து செய்யும்போது நான் சொன்ன விஷயத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டான நிறையா விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். இந்த ஐயாவோட விஷயத்தை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நிறையா பேர் வந்து இந்த விவசாயத்தை வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்காக தொழிலாகவும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பட் இந்த மாதிரியான நபர்களுடைய வாழ்க்கை முறையில் இருக்கிற அந்த ஒரு எசன்ஸ் வந்து இவங்க லைஃப்பில் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இருக்காது. ஏன்னா நீங்கள் அந்த ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க, எப்படி அணுகிறீங்க, எப்படி செய்கிறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். வெறுமனே எப்படி அந்த விஷயத்தை செய்கிறோம் அப்படிங்கிறது மட்டும் முக்கியம் இல்லை. ஸோ நியாயமாக பார்த்தா இந்த புத்தகத்துக்கு வேறு ஏதாவது ஒரு பேர் வச்சுருக்கலாம், பர்பஸ்னு பேர் வச்சுருக்கலாம், ஹவு டு ஃபைண்ட் யுவர் பர்பஸ்னு பேர் வச்சுருக்கலாம். பட் அது வந்து இக்கிகாய் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேட்சியான ஒரு வார்த்தையை வந்து வச்சு கொண்டு போயிட்டாங்க. பட் என்டையர்லி இது ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்ட். சரி, இப்போ இந்த 2 டிஃப்ரெண்ட் கான்செப்ட் இருக்குது இல்லையா, இதில் வந்து எது முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டுமே வந்து முக்கியம். ரெண்டுமே சூப்பரான கான்செப்ட் தான். இது தப்பு அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்காக இது வந்து நம்ம தவிர்க்கணும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. சூப்பரான ஒரு கான்செப்ட் தான். நம்ம அடாப்ட் பண்ணிக்க வேண்டிய ஒரு கான்செப்ட் தான். நம்முடைய நோக்கம், நம்மளுடைய பேஷன், நம்மளுடைய கரெக்டான ஒரு ப்ரொஃபஷன் அல்லது ஒரு ஒகேஷனை வந்து தேர்ந்தெடுத்து நம்ம வந்து நமக்கு பிடிச்ச விஷயத்தை பண்ணும்போது அதுக்கு வந்து இந்த உலகம் அதுக்கு பணம் கொடுக்குது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயம். அதை வந்து நம்ம யோசிக்க வைக்கிற, சிந்திக்க வைக்கிற ஒரு பாயிண்ட்டு தான் இந்த புக்கில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதோடு நீங்கள் மற்ற எல்லா விஷயத்தையும் சேர்த்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருப்பாங்க. இதை வந்து இக்கிகாயை கடந்த ஒரு ப்ராக்டிக்கல் கைடன்ஸ்னு கூட நம்ம வந்து சொல்லிக்கலாம். பட் இக்கிகாய் அப்படிங்கிறது சிம்பிளாக பியூராக உங்களுக்கு நீங்கள் லவ் பண்ணுற விஷயத்த ஜஸ்ட் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருங்க, அவ்வளோதான். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் வந்து ஒரு வேல்யூ ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் தென் இந்த ப்ளூ ஜோனை பற்றி நான் பேசின ஒரு வீடியோ இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கணும். அதில் என்ன நான் சொல்லியிருக்கேன், எக்ஸாக்டாக அந்த ப்ளூ ஜோன் பகுதியில் வாழக்கூடிய மக்கள் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஒரு சம்மரி மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வீடியோவை வந்து நீங்கள் கிளிக் பண்ணலாம், நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா.